வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தமிழாவின் பிரதான செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். தேசப்பந்து தென்னக்கோனுக்கு பிணை. ரணிலின் தற்போதைய நிலை குறித்து வெளியான புதிய தகவல். கச்சத்தீவை மீட்க வேண்டும் விஜயின் கருத்துக்கு இலங்கை அரசாங்கம் பதிலடி. சுமந்திரன் ஒரு விலாங்கு மீன். யாழில் இருந்து கிளம்பியது எதிர்ப்பு. தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையில் புனரமைப்பு பணி. இனி தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார். தலா 1 மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள 2 பிணைகளில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். மேலும் அவருக்கு வெளிநாட்டு பயணம் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு காலி முகத்திடலில் கோட்டா கோகம போராட்டத்தை தாக்கியதாக சந்தேகத்தின் பேரில் விளக்குமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை பிணையில் செல்ல கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் மற்றும் பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை கருத்தில் கொண்ட கொழும்பு கோட்டை நீதவான் நிலிப்புலி லங்காபுர இந்த உத்தரவை பிறப்பித்தார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்னும் 2 நாட்களுக்கு கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற வேண்டும் என்று கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் பெள்ளன தெரிவித்தார். இன்று காலை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் உரையாற்றிய வைத்தியர் ருக்ஷான் பெள்ளன, முன்னாள் ஜனாதிபதி இனி ஒரு கைதி அல்ல என்பதால் அவர் தனியார் வைத்தியரை அணுகலாம் என்றும் கூறினார். அவர் பெறும் சிகிச்சையுடன் அவரது கடுமையான நீரிழிப்பு தற்போது குணமடைந்து வருவதாகவும் வைத்தியர் கூறினார். இதற்கிடையில் தேசிய வைத்தியசாலையில் எந்த ஒரு நோயாளிக்கும் ஒரே மாதிரியான சேவையை வழங்குவதாகவும் சேவைக்காக மருத்துவமனைக்கு வரும் எவரும் சமமாக நடத்தப்படுவதாகவும் வைத்தியர் ருக்ஷான் பெள்ளன சுட்டிக்காட்டினார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்து ஆராய தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் நாயகத்தாலேயே குழு ஒன்று நியமிக்கப்பட்டதாகவும் அதற்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்றும் வைத்தியர் ருக்ஷன் பெள்ளன தெரிவித்துள்ளார். கச்சத்தீவை ஒருபோதும் நாம் இந்தியாவுக்கு விட்டுக் கொடுக்க மாட்டோம் என வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற வாராந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு கூறினார். கச்சத்தீவை மீட்டு தமிழக மீனவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு பிரதமர் மோடி தீர்வை வழங்க வேண்டும் என நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜய் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பில் அரசின் நிலைப்பாடு என்ன என ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், தற்போது தென்னிந்தியாவில் தேர்தல் காலம். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை கூறுகின்றனர். அதனை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. ராஜதந்திர மட்டத்தில் எவரும் கருத்து வெளியிட்டிருந்தால் அது குறித்து கவனம் செலுத்தலாம். ஆனால் இவ்வாறான கருத்துக்களை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. கச்சத்தீவை இந்தியாவுக்கு நாம் ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் அவர் கூறியுள்ளார். ரணிலுக்காக பாடுபடும் சுமந்திரன் தமிழ் கைதிகளின் விடுதலைக்கு முயற்சிக்காதிருப்பதிலிருந்து அவரது சுயரூபத்தை காட்டுகின்றது என மக்கள் எழுச்சி கட்சியின் தலைவர் அருள் ஜெயேந்திரன் தெரிவித்தார். யாழ் ஊடக அமையத்தில் இன்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர், ரணிலின் கைதுக்கு ஓடிச் சென்று விடுவிக்க முயற்சிக்கும் சுமந்திரன் தமிழ் கைதிகளின் விடுதலைக்காக முயற்சிக்காது விளாங்கு மீன் போன்று செயற்படுவது அவரது சுயநலத்தை பெற்றுக்கொண்டு பணப்பெட்டிக்கான விசுவாசத்தை காட்டுகின்றது. நல்லாட்சி காலத்தில் ரணிலுக்கு முண்டு கொடுத்து ஆட்சியில் நிழல் ஆட்சியாளர்களாக இருந்த இவர்கள் அன்றும் ரணிலை கொண்டு தமது தேவைகளையே நிவர்த்தி செய்து லட்சாதிபதியாகினர். தற்போது ரணில் கைதானவுடன் அனைத்து கட்சியும் ஒன்று சேர்ந்து விடுதலைக்காக போராடுகின்றனர். இது ஊழல்வாதிகளான தமது பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலேயே இருக்கின்றது. அந்த வகையில் ரணிலின் விடுவிப்பில் அவரது நோயின் தன்மையே தாக்கத்தை செலுத்தியது. எனவே மக்களின் நலன்களையும் அவர்களது சொத்துக்களையும் யார் துஷ்பிரயோகம் செய்தாலும் அவர்களுக்கு இந்த ரணிலின் கைது பாடமாக இருக்கும் என்று தெரிவித்தார். தெற்கு அதிவேக நெடுஞ்சாலையின் கொட்டாவு மற்றும் தொடங்குடவுக்கு இடையிலான 19வது கிலோமீட்டர் தொடக்கம் 34வது கிலோமீட்டர் வரையான பிரதேசத்தை விரிவான மேற்பரப்பு கோடுகள் மற்றும் உள்ளக கட்டமைப்பு படிநிலைகள் அடிவடைந்திருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. அதனால் குறித்த வீதியை புனரமைப்பு செய்தல், வீதியின் அடித்தளத்தில் நிலவுகின்ற குறைபாடுகள் புதிதாக தாரிட்டு செப்பனிட வேண்டியுள்ளது. அதற்காக தேசிய போட்டி விளைமனு கோரல் பெருகை முறையை கடைபிடித்து தகைமையுடைய உள்நாட்டு நிறுவனங்களிடமிருந்து விளைமனுக்கள் கோரப்பட்டிருந்தன. சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விளைமனுக்களை மதிப்பீடு செய்த பின்னர் உயர்மட்ட நிரந்தர பெருகை குழுவால் கணிசமான பதிலளிப்புகளை சமர்ப்பித்துள்ள குறைந்த விளைமறுதாரரான மெகா என்ஜினியரிங் லிமிடெடிற்கு ஒப்பந்தத்தை வழங்குவதற்கு விதந்துரைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த விதந்துரையின் அடிப்படையில் குறித்த ஒப்பந்தத்தை விளைமனுதாரரான மெகா என்ஜினியரிங் லிமிடெடிற்கு வழங்குவதற்கு போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் அவர்கள் சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இத்துடன் தமிழாவின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றது. தொடர்ந்தும் தமிழாவின் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.